வசையில் நான் மறை கெடுத்த அம்மலரையற்கருளே முன்பறிமுகமாய் இசை கொள்வேத நூலென்றிவை பயந்தவனே எனக்கருள் புரியே உயர்கொள் மாதவி போதொடுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெல்லரை நின்றானே. 108 திவ்யதேசங்களிலே சோழ நாட்டு திருப்பதிகளிலே 4வது திவ்யதேசமான திருவெல்லரை திவ்யதேசத்தினுடைய அனுபவம் என்று. இந்த திவ்யதேசத்திற்கு திருவெள்ளரை என்பதாக ஆழ்வாராலே மங்களாசாசனம். ஒரு க்ஷேத்திரத்துக்கு பல பெயர்கள் இருந்தாலும் ஆழ்வார் திருவாக்கிலே வந்த காரணத்தினாலே அது திவ்யதேசமானது என்பதால் ஆழ்வார் வாக்கிலே வந்த திருநாமத்தை தான் நாம் எல்லாம் கொண்டாடுவது வழக்கம். அந்த ரீதியிலே இந்த திவ்யதேசத்திற்கு பல பெயர்கள் இருந்தாலும் ஆழ்வார் வாக்கிலே வந்த திருவெள்ளரை என்பதே இன்று பிரசித்தமான திருநாமமாக விளங்குகிறது. இதற்கு திருவெள்ளரை, ஸ்வேதகிரி க்ஷேத்திரம், ஸ்வேதபுரி, ஸ்வேதாத்ரி, உத்தம க்ஷேத்திரம், ஹித க்ஷேத்திரம் அப்படின்னு பல திருநாமங்கள். திருவெள் அறை, அறை அப்படின்னா பாறைகளால் ஆன மலை. அதாவது மலை என்பது ஒரே அமைப்பா நீளமா உசரமா இருக்கக்கூடியது மலை. இந்த பாறையினாலான மலைன்னு எதற்கு பெயர் இதற்கு அப்படின்னா இதெல்லாம் கட்டுமலை அல்லது மலைக்கட்டுன்னு சொல்லுவான். பார்ப்பதற்கு பாறைகள் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அது ஒரு மலை போல சேர்ந்ததோன்னு சொல்ற மாதிரி இருக்கிறபடினாலே கட்டுமலை தலங்கள் அல்லது மலைக்கட்டு தலங்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த மாதிரி ரொம்ப பெரிய மலையா திருவேங்கட மலையை போலவோ திருக்கடிகை என்று சொல்லக்கூடிய சோழசிம்மபுர மலையை போலவோ எல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன மலை போல இருக்கக்கூடிய மலை. அதனாலே வெள் அறை அப்படின்னுட்டு வெண்பாறைகளினாலான மலை அப்படின்னு பெயர் இதற்கு. இங்கே பெருமாள் மலை மீது எழுந்தருளி இருக்கிறார். அந்த மலைக்கு ஸ்வேதகிரின்னு பெயர். ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளை, கிரி அப்படின்னா மலை. அதைத்தான் ஆழ்வார் தமிழ்படுத்தி வெள்ளரை என்று சாதிக்கிறார். ஸ்வேதாத்ரி என்றும் சொல்கிறோம். அத்ரின்னா மலை, ஸ்வேதம்னா வெள்ளை, வெள்ளை மலை என்கிற அர்த்தத்திலே ஸ்வேதாத்ரி என்றும் சொல்றோம். இந்த ஸ்வேதகிரின்ற மலை இருக்கிறபடினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கே ஸ்வேதகிரி க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். அது மலையினுடைய பெயரே ஊருக்கு அமைந்து ஸ்வேதபுரி, வெள்ளையூர் என்பதாகவும் ஆகி அதுவே வெள்ளரைன்னு மாறி திருவெள்ளரைன்னு சொல்லப்படுறது. ஆழ்வார் அப்படியே இந்த ஸ்வேதபுரின்றத திருவெள்ளரைன்னு தமிழ்படுத்துறார். ஸ்வேதபுரியை தமிழ்படுத்தினா வெள்ளரை. திரு என்பது பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்பதனாலே உபசாரத்திற்காக அடைமொழிக்காக சேர்க்கப்பட்டதுன்றது ஒரு காரணம். அதை விட பிரதானமான காரணம் தாயார் அந்த ஊரிலே நித்தியவாசம் பண்றார். பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்பே தாயார் அந்த ஊருக்கு எழுந்தருளி தபஸ் பண்ணி பெருமாளை பிரத்யட்சமா சேவித்தா. அதனாலே பெருமாளுக்கு முன்னாலே தாயார் அங்க நித்தியவாசம் பண்ணினா தாயார் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற ஊர்ல தான் பின்னால பெருமாள் எழுந்தருளினார் அங்கே. ஆகையினாலே திரு உரைகிற ஊர் என்பதால் திரு உரையூர் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த வெள்ளரையிலே திரு உரைகிற காரணம் பற்றி திருவெள்ளரை அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடினார். அதனால வெறும ஸ்வேதகிரின்னு சொன்னா அந்த மலையை மட்டும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். திருவெள்ளரை என்று சொல்கிற போது அந்த மலையினுடைய சம்பந்தமும் தாயார் அங்கே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிற 2 சம்பந்தமும் தோன்றும். அந்த அனுபவத்துக்காக நாம திருவெள்ளரை அப்படின்னே கொண்டாடி கொண்டு வருகிறோம். அறை அப்படின்னா பாறை. இந்த திவ்யதேசம் நாச்சியார் பிரதானமான திவ்யதேசம். நாச்சியார் பிரதானமான திவ்யதேசம் அப்படின்னா தாயாருக்குத்தான் அங்க எல்லா ஏற்றமும் எல்லா மதிப்பும் முதல் மரியாதை எல்லாம் தாயாருக்குத்தான். அந்த திவ்யதேசத்தினுடைய எல்லா ஆதிபத்தியமும் தாயாருக்குத்தான். தாயார் தான் அதிபதி எல்லாத்துக்கும். பேருக்கு பெருமாள் தாயார் பின்னால வருவர். பொதுவா எல்லா திவ்யதேசங்கள்லயும் முதல்ல பெருமாளுக்கு நடக்கும், அதற்கப்புறம் தாயாருக்கு நடக்கும்.
ஆனா இந்த தாயார் பிரதானமான திவ்ய தேசங்களிலே முதலிலே தாயாருக்கு, அப்புறம் பெருமாளுக்கு. இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி கொண்டு இந்த க்ஷேத்திரத்தினுடைய அதிபத்னியாக ஆதிபத்தியம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாயாருடைய திருநாமம் செங்கமலவல்லி பங்கைய செல்வி என்பது. அந்த தாயாருடைய நிர்வாகத்திலே, அந்த தாயாருடைய ஆதிபத்தியத்திலே தான் இந்த திவ்யதேசம் திகழ்கிறது. பொதுவா தாயார் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய நாச்சியார் பிரதானமான திவ்யதேசங்கள் அப்படின்னு சம்பிரதாயத்துல 3. பிராட்டி ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னுட்டு 3 தேவிமார்களாக உரைகிறாள். சுவாமியும் கூட திருமகள், மண்மகள், நீலை முதலா மற்றெல்லா தேவியரும் திகழ்ந்து நிற்க அப்படின்னு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணது போல ஸ்ரீதேவி என்ன, பூமி தேவி என்ன, நீலாதேவி என்ன 3 பிராட்டிமார்கள். அதிலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய திவ்யதேசம் இந்த திருவெள்ளரை என்கிற திவ்யதேசம். பூமி பிராட்டியார் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய திவ்யதேசம் அந்த பூமி தேவியனுடைய அம்சமான ஆண்டாள் அவதரித்து எழுந்தருளி இருக்கக்கூடியதான நாச்சியார் திருமாளிகை என்கிற பெயரை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசம். நீலாதேவி எழுந்தருளி இருந்து கொண்டு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய திவ்யதேசம் நீலாதேவி வஞ்சுலவல்லியாக தோன்றி நரையூர் நம்பி என்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை திருக்கை பற்றி கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த க்ஷேத்திரத்தினுடைய அதிபத்னியாக பெருமாளுக்கு மேலே எல்லா அந்தஸ்துகளையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதான திருநரையூர் என்கிற நாச்சியார் கோயில் திவ்யதேசம். இப்படியா நாச்சியார் பிரதானமான திவ்யதேசங்கள் ஸ்ரீதேவிக்கு திருவெள்ளரை, பூமி தேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவிக்கு நரையூர் என்பதாக 3. இங்க புறப்பாடு உற்சவங்கள்ல நடக்கிறச்ச முதல்ல தாயார் தான் எழுந்தருள்வா. தாயாருக்கு பின்னாலதான் பெருமாள் புறப்பாடு கண்டருள்வர். பொதுவா பெருமாள் தாயார் இவாள்லாம் வீதிகள்ல உற்சவம் கண்டருள்றச்ச, வீதியில எழுந்தருள்றச்ச நாம எல்லாம் உபச்சாரம் சமர்ப்பிக்கிறது வழக்கம். ஒரு உபகாரத்தை ஒரு தட்டுல வச்சு வெத்தலைப்பாக்கு, பழம், கற்பூரம் இதெல்லாம் கொண்டு உபச்சாரம் பண்றோம். சர்வலோக மாதாவும் பிதாவுமான பெருமாள் பிராட்டி எழுந்தருள்றா, அவளுக்கு வழிநடைதோறும் உபச்சாரம் பண்ணணும்னுட்டு உபகாரங்களை வைத்து உபச்சாரம் பண்றோம். அந்த உபச்சாரம் பொதுவா பெருமாளுக்குத்தான் நடக்கும். பெருமாளுக்கு பின்னால தாயாரோ ஆண்டாளோ வந்தா முதல்ல பெருமாளுக்கு ஆகி அப்புறமா தான் தாயாருக்கோ ஆண்டாளுக்கோ ஆறுது வழக்கம். இல்ல பெருமாளும் உபயநாச்சிமாருமா பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவின்னு 3 பேர் எழுந்தருள்றச்ச கூட பெருமாளுக்கு பண்ணுட்டு அத்த ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பண்றதுதான் வழக்கம். ஆனா இங்க அர்ச்சக சுவாமி தாயார் இடத்துலதான் எழுந்தருள் இருப்பார். யார் தட்டு கொடுத்தாலும் அந்த தட்டு முதல்ல தாயாருக்காகும், அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்காகும். அந்த மாதிரி எல்லா விதமான உபச்சாரங்களும் தாயாருக்குத்தான் இங்கே. அதே மாதிரி வீதி புறப்பாடு உற்சவம் எல்லாம் முடிஞ்சு பெருமாள் தாயார் ஆஸ்தானத்துக்கு எழுற போது கூட தாயார் தான் முதல்ல ஆஸ்தானத்துக்கு எழுவா. சன்னதிக்குள்ள நுழைந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைந்து தாயார் தான் ஆஸ்தானத்துல இறங்குவா முதல்ல. அதுக்கப்புறமா தான் பெருமாள் உள்ள வரணும். இப்படி ஆச்சரியமா தாயாருக்கு எல்லா ஏற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம் இது. இது ரொம்ப பிராச்சீனமான திவ்யதேசம். திவ்யதேசங்களிலே முதல் திவ்யதேசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கும் கூட காலத்தினால் முற்பட்ட திவ்யதேசம். அதனால இதை குறிப்பிடுகிற போது ஆதி திருவெள்ளரை என்பதாக இந்த திவ்யதேசத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆதி திருவெள்ளரை. இந்த தேவஸ்தான நிர்வாகமும் கூட ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் தேவஸ்தான நிர்வாகத்தோடதுதான். ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், ஸ்ரீரங்கத்திலேயே காட்டழகிய சிங்கர் திருக்கோயில், உறையூர் கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில், அதன் பிறகு இந்த திருவெள்ளரை, இதனாலும் ஸ்ரீரங்கம் தேவஸ்தானுடைய நேரடி நிர்வாகம். ஆச்சரியமான இந்த திருவெள்ளரை திவ்யதேசத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சிஷ்யரும் சுவாமி மணக்கால் நம்பியினுடைய ஆச்சாரியருமான நம்முடைய குரு பரம்பரையிலே அலங்கரிப்பவரான சுவாமி உய்யக்கொண்டார் என்கிற புண்டரீகாட்சர் அவதாரம் பண்ணிய திருத்தலம் இது. இவரை நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் என்பதாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணினர். அப்பேற்பட்ட ஆச்சரியமான சுவாமி உய்யக்கொண்டார். அவர் திருவடிகளை ஆசிரியத்தவர்களை மோட்ச மார்க்கத்திற்கு அனுப்பிவர். பெருமாள் எப்படி நம்மளை எல்லாம் தன்னுடைய திருவடிகள்ல கொள்கிறானோ, சேர்த்துக் கொள்கிறானோ, அந்த மாதிரி இவர் திருவடிகளிலே சரணம் என்று அடைந்த ஜீவனை இவர் அடைக்கலமாக கொள்வார். முதல்ல இவர் அடைக்கலம் கொண்டு பிறகு பிராட்டி பெருமாளிடத்திலே நம்மை சமர்ப்பிப்பதாகிற
பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி அவர்களை நல்ல மார்க்கத்திற்கு, ஸ்ரீவைகுண்டத்திற்கு, மோட்ச மார்க்கத்திற்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பி வைப்பதுன்றது இந்த சுவாமியினுடைய ஏற்றம். ஆகையினாலே உய்ய கொண்டார், உய்ய கொண்டவர் அப்படின்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜடம் போல இருக்கக்கூடிய அல்பமான ஒருத்தன் போய் நின்றாலும் கூட அவனை உய்யும் அளவுக்கு அடைக்கலம் கொள்வார். அவன் மோட்சத்துக்கு போற மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய மகாத்மா இந்த சுவாமி. இவர் அவதாரம் பண்ணின ஸ்தலம். சுவாமி ராமானுஜர் அவர் இந்த திவ்யதேசத்திலே சுமார் 1 வருஷ காலம் எழுந்தருளி இருந்தார். 1 வருஷ காலம் பூர்த்தியா இந்த திவ்யதேசத்திலேயே எழுந்தருளி இருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை பிரவச்சனம் பண்ணினார். கீதா பாஷ்ய காலக்ஷேபம் சாதித்தார் சுவாமி. சுவாமிக்கு ஸ்ரீரங்கத்திலே சம்பிரதாய காரியங்கள் மட்டும் இல்லாமல், அவருடைய அனுஷ்டானங்கள் மட்டும் இல்லாமல், பெருமாள் சேவிப்பது, அனுபவிப்பது இது மட்டும் அல்லாமல் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் நிர்வாகம் என்கிற ஒரு பெரிய காரியமும் இருந்தது. அதனால சுவாமியால ஒரு ஏகாந்தமான சன்னிவேசத்திலே பகவத்கீதை போன்ற ஒரு கஷ்டமான கிரந்தத்தை எல்லோருக்கும் புரியும்படியாக காலக்ஷேபம் சொல்வதற்கான ஒரு ரமணீயமான சன்னிவேசம், அழகும் ஆழமான அமைதியும் கூடிய ஒரு இடம் கிடைக்கவில்லை சுவாமிக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல இருந்தா ஏதானும் பெரிய கோயில் காரியங்கள் வந்துட்டே இருக்கு சுவாமிக்கு. அதை நிறைவேற்றுறது, தீர்மானம் பண்றது, சமாதானம் பண்றது, மத்தியஸ்தம் பண்றது, நிர்வாகம் பண்றதுன்னு அதுலயே சரியா இருந்துன்றது சுவாமி காலம். திருவரங்க செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு ராமானுஜருடைய வாழி திருநாமம். அப்படி இப்படி இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஒழுங்கா நெறிப்படுத்தி வைத்து ஸ்ரீரங்கம் கோயிலை சுவாமி திருத்தி பணி கொண்டார். அந்த கோவில் நிர்வாகத்தை அதையெல்லாம் ஸ்ரீரங்கம் அனுபவத்தின் போது அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு அந்த கோயில் காரியம் பிரதானமாக அங்கு இருந்தபடியினாலே காலக்ஷேபம் எல்லாம் அவரால் ரொம்ப ஆழமா ரொம்ப நிதானமா சொல்ல முடியல. அங்கு அது ஒரு குறையாக இருந்தது சுவாமிக்கு. அந்த குறை தீர சுவாமி இந்த திருவல்லை என்கிற திவ்யதேசத்திற்கு எழுந்தருளி இந்த கோவிலுக்குள்ளேயே கணக்கில்லாத பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை அமர வைத்து அவளுக்கெல்லாம் கூட இந்த கீதா பாஷ்யம்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையை சுவாமி காலக்ஷேபம் சாதித்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனாலே உடையவருடைய சம்பந்தமும் இந்த திவ்யதேசத்திற்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் சுவாமி எம்பெருமானாருடைய நேரடி சிஷ்யரான, அவருடைய ஞான புத்திரர், அபிமான புத்திரர் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற சுவாமி பெரிய திருமலை நம்பிகளின் குமாரரான திருக்குறுகை பிள்ளானின் சிஷ்யரான சுவாமி எங்களாழ்வான், அவர் பிள்ளானுடைய திருவடி எங்களாழ்வான் என்கிற சுவாமி. நடாதூர் அம்மாள் என்கிற ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன். அந்த சுவாமியினுடைய அவதார ஸ்தலமும் இந்த திருவள்ளரை தான். இந்த எங்களாழ்வானுக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு திருநாமம். இவர் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார். அதனால பெரியாழ்வார் திருநட்சத்திரத்திலே அவதரித்தபடியினாலே அவருடைய திருநாமமான ஆணி சுவாதியில் அவதரித்த விஷ்ணு சித்தர் அப்படின்ற பெயரே இவருக்கு விஷ்ணு சித்தன் அப்படின்னு சூட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் விஷ்ணு புராணத்துக்கு 6000 படி அளவிலே ஒரு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார். அதனால் விஷ்ணு சித்தராகிய இவர் பண்ணின வியாக்கியானத்திற்கு விஷ்ணு சித்தீயம் அப்படின்னு பெயர். இப்படி பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் 2 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவ்யதேசத்தில் உய்ய கொண்டார் எங்களாழ்வான் என்கிற 2 ஆச்சாரியர்கள் திருவவதாரம் பண்ணினார்கள். அது மட்டும் இல்லாமல் சுவாமி எம்பெருமானார் இங்கே 1 வருஷ காலம் நித்தியவாசம் பண்ணி பகவத்கீதை காலக்ஷேபம் சாதித்தார் என்பது இந்த திவ்யதேசத்தினுடைய ஆழ்வார் ஆச்சாரிய சம்பந்தம். அந்த எங்கள் ஆழ்வானை அம்மாள் ஆச்சாரியர் என்று சொல்வது உண்டு. அம்மாளுக்கு ஆச்சாரியராகி அதனால் பெருமை பெற்றவர். பெரிய நம்பிகளை சொல்லும் போது கூட தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே, யதீந்திரஸ்ய தேசிகம் எம்பெருமானாருக்கு ஆச்சாரியர் என்பது சிஷ்யரை கொண்டு ஆச்சாரியருக்கு பெருமை. அவர் ஏற்கனவே நல்ல குணங்களினாலே, ஆத்ம குணங்களினாலே பூர்ணமானவர், நிறைவானவர், நிறைகுடம். அதனால மகா பூர்ணர். அப்படி பல பூர்ணர்கள் இருந்தார்கள் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே. பூர்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத பதத்தை அப்படியே தமிழ் படுத்தறச்ச நம்பி அப்படின்னு சொல்றது. பல நம்பிகள் இருந்த ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள். அதிலே இவர் பெரிய நம்பி மகாபூர்ணர் அப்படின்னு பெயர் பெற்றதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சுவாமி மத்தவாளை போல, அதாவது திருக்கோட்டியூர் நம்பி என்ன, திருக்கச்சி நம்பி என்ன,
பெரிய திருமலை நம்பி என்ன, இந்த மாதிரி பல நம்பிகள் இருந்தாலும் அவளை போல ஆத்ம குணங்களினாலே நிறைகுடமாக குணபூர்ணராக விளங்கினாரானாலும் இவர் ராமானுசருக்கு ஆச்சாரியரானபடியினாலே இன்னும் நிறைவானவராக விளங்குகிறார் என்கிற பொருளிலே தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணம் ஆசிரியே என்பதாக இவருடைய தனியன். அந்த மாதிரி சிஷ்யரை இட்டு ஆச்சாரியருக்கு பெருமை என்பது எப்படி பெரிய நம்பிகள் விஷயத்திலே ராமானுசரை இட்டு பெரிய நம்பிகளுக்கு பெருமையோ, அதுபோல சுவாமி நடாதூர் அம்மாள் மிக பிரசித்த ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்தபடினாலே அவருக்கு ஆச்சாரியன் என்கிற பெருமையை இட்டு எங்களாழ்வானை அம்மாள் ஆச்சாரியர், அம்மாளுக்கு ஆச்சாரியர் அப்படின்னு சொல்றது வழக்கம். இன்னைக்கும் இந்த திருவல்லரை திவதேசத்திலே எங்களாழ்வான் அவதாரம் பண்ணின அந்த திருவம்சத்திலே எங்களாழ்வான் வம்சத்து சுவாமிகள் எல்லாம் அம்மாள் ஆச்சாரியன் என்றே கொண்டாடப்படுறார். அப்படி ஆச்சரியமா எங்களாழ்வான் வம்சத்தை சேர்ந்த சுவாமிகள் நிறைந்திருக்கக்கூடிய திவ்யதேசம் இது. அந்த சுவாமிகள் எல்லாம் இன்னைக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்களாக இருந்து கொண்டு அந்த திவ்யதேசத்தை அலங்கரித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு நித்தியவாசம் பண்ணி நித்திய கைங்கரியம் பண்ணின்றவரா. அப்படி ஆச்சரியமான ஆச்சாரிய சம்பந்தமும் இந்த திவ்யதேசத்திற்கு உண்டு. உய்ய கொண்டாரோ எங்களாழ்வானோ இவா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சகால் எல்லாமும் கூட பூர்வசிகை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், புரஷிகால் அப்படின்னு சொல்றது இவால. அதாவது முன்குடுமி சோழிய அந்தணர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. நாம எல்லாம் பொதுவா உத்தரசிகைன்னா சிகைய குடுமிய பின்பக்கமா வச்சுப்போம். இந்த சுவாமிகள் இந்த வம்சத்திலே அவதரித்தவர்கள் எல்லாம் பூர்வசிகை புரஷிகால் என்பதாக குடுமியை முன்பக்கமா வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த திவதேசத்திலே பெருமாள் மூலவர் புண்டரீகாக்ஷன், தமிழிலே செந்தாமரை கண்ணன் என்பதாக பெருமாளுக்கு திருநாமம். அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய பெருமாள். என்ன தாமரை அப்படின்னா செந்தாமரை. செந்தாமரை எப்படி அழகாகவும் செம்மையாகவும் இருக்கிறதோ அப்பேற்பட்ட திருக்கண்களை உடையவன் இந்த எம்பெருமான். உபனிஷத்து பரம்பொருளுக்கு பரம புருஷனுக்கு லட்சணம் சொல்கிற போது பரம்பொருளானவன் எப்படி இருப்பான் என்று வர்ணிக்கிற போது தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவமக்ஷினி என்று வர்ணிக்கிறது. அதாவது அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கண்கள் மலர்ந்த தாமரை பூ போலே அழகாக இருக்கும் அப்படின்னு சாரமான அர்த்தம் இதற்கு. அப்படி பரம்பொருளுக்கு கண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா தாமரை கண்ணாக இருக்க வேண்டும் என்பது லட்சணம். அதனாலே இவன் பரம்பொருள் என்பதை நிரூபிக்கிற விதத்திலே செந்தாமரை கண்ணனாக புண்டரீக அக்ஷனாக செந்தாமரையை போன்ற கண்களை உடையவனாக இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமான் ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய ஸ்வேதாத்ரின்னு சொல்லக்கூடிய வெள் அறையின் மீது எழுந்தருளி இருக்கிறான்னு பார்த்தோமோ இல்லையோ. அதனால இவனுக்கு ஸ்வேதபுரிநாதன், ஸ்வேதகிரிநாதன், ஸ்வேதாத்ரிநாதன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். தமிழ்ல ஆழ்வார் அதைத்தான் அப்படியே ஸ்வேதாத்ரிநாதன், ஸ்வேதகிரிநாதன் அப்படின்றத அப்படியே தமிழ்படுத்தி திருவெல்லரை நின்றான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆழ்வார் நின்றான் அப்படின்னு சாதித்ததுனால இந்த எம்பெருமான் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இங்கே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே புண்டரீகாக்ஷன், செந்தாமரை கண்ணன், ஸ்வேதபுரிநாதன், ஸ்வேதாத்ரிநாதன் என்பதாக இந்த எம்பெருமானுடைய திருநாமம். இந்த எம்பெருமான் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, கண்ணன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். சக்கரம் எப்படி இருக்கும்னா பிரயோக சக்கரம். ஸ்ரீரங்கத்திலே சுவாமி நம்பெருமாளுக்கு பிரயோக சக்கரம், உறையூரிலே அழகிய மணவாள பெருமாளுக்கு பிரயோக சக்கரம். அந்த வரிசையிலே திருவெல்லையிலே எழுந்தருளி இருப்பவனான இந்த புண்டரீகாக்ஷன் என்கிற செந்தாமரை கண்ணனுக்கும் கூட பிரயோக சக்கரம். தன் அடியவர்களுக்கு எப்போது யாரால் எந்த ஆபத்து வந்தாலும் அவர்களை சம்ஹரித்து இவர்களை ரட்சிப்பதற்கு இதோ கிளம்பிவிட்டேன் என்று சித்தமாக இருக்கிற நிலை இந்த பிரயோக சக்கரத்தினுடைய நிலை. பெருமாளுக்கு மேல அப்படி ஆகாசத்துல பறந்து வந்து சாமரம் வீசறாப்புல சூரியனும் சந்திரனும் இருக்கா. அடியன் வாட்ஸ்அப் குரூப்ல படங்கள் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த படங்களை சேவிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். பாகவதால பெருமாள் ஆச்சரியமா ஆஜானுபாகுவா நன்னா ஒசரமா பெரிய திருமேனியா கண்ணன் செந்தாமரை கண்ணன் நின்று இருக்கார் பெருமாள். பெருமாளுக்கு மேலே ஒரு புறம் சூரியன், இன்னொரு புறம் சந்திரன் பெருமாளுக்கு சாமரம் வீசின்னு இருக்கா.
ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, இன்னொரு பக்கம் பூமி தேவி மண்டியிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளிப்பன் கோவில்ல பெருமாள் ஒப்புளியப்பனுக்கு முன்னாலே பூமி தேவி மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறாளோ, அந்த மாதிரி இங்கே ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுக்கு ஆச்சரியமா அனந்தனும் கருடனும் இங்கே கைங்கரியம் பண்றா. திருவனந்தாழ்வான் பொதுவா சயனிச்சிருக்கிற பெருமாள் அப்படின்னா சேஷ பரியங்கமா பாம்பு படுக்கையா எழுந்தருளி இருப்பார். அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னா அவருக்கு ஆசனமாகவும் குடை பிடிப்பது போலவும் எழுந்தருளி இருப்பார். ஆனா இங்க தன்னுடைய சுய ரூபத்தை காட்டிக்கொண்டு மனித வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்றது இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷம். பெரும்பாலும் கருடன் எல்லா சன்னதியிலுமே கருட முகத்தோடும் சிறகுகளோடும் மனுஷ உடம்போடும் தான் எழுந்தருளி இருக்கார். அந்த மாதிரி திருவனந்தாழ்வான் மனுஷ சரீரத்தோடையே எழுந்தருளி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய திவ்யதேசம். ஒரு புறம் அனந்தன், ஒரு புறம் கருடன். இப்படி சூரியன் சந்திரன் சாமரம் பரிமாற, ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்கள் கொலுவீற்றிருக்க, அனந்தனும் கருடனும் இருபுறமும் சேவித்துக் கொண்டிருக்க, பெருமாள் யாருக்கு இங்கே பிரத்யட்சமா சேவை சாதித்தான் அப்படின்னா நிறைய பேருக்கு சேவை சாதித்தான். அதிலே மார்க்கண்டேயரும் ஒருவர். அந்த மார்க்கண்டேயர் இங்கே பெருமாளை சேவித்தது போல கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இப்படி ஸ்ரீதேவி பூமிதேவி சூரியன் சந்திரன் அனந்தன் கருடன் இவாளெல்லாம் இங்க மனுஷ ரூபத்திலே வந்து கொஞ்ச காலம் வசித்து பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணி அதனுடைய பயனா பெருமாள் இங்க எழுந்தருளி அதன் பிறகு இவாளுக்கு பெருமாள் சேவை சாதித்தார் அப்படின்றது இந்த ஸ்தல புராணம். இதைத்தான் பெரியாழ்வார் சொல்கிற போது, இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார், சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அப்படின்றதா இந்த பெருமாளை ஆழ்வார் கொண்டாடினர். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். இந்திரன் என்ன, பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, இப்படி எல்லா தேவர்களும் கூட மந்திர புஷ்பம் சொல்லி எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதற்காக வேத மந்திரங்கள் சொன்ன வாயோடே கையிலே புஷ்பங்களை ஏந்தி கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கிறார்களாம். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் என்பதாக சந்திரனுடைய சம்பந்தம் இந்த திவ்யதேசத்திற்கு உண்டு என்பதையும் ஆழ்வார் அழகாக காட்டி கொடுக்கிறார். இங்கே தாயாருடைய ஆதிபத்தியம் தான் பிரதானம்னு பார்த்தோம். தாயார் மூலவர் தனிக்கோயில் நாச்சியாரா எழுந்தருளி இருக்கா. இங்கே அவளுக்கு செங்கமலவல்லி பங்கைய செல்வி என்பதாக திருநாமம். பெருமாளோடு ஒரு தாயார் உற்சவர் மட்டும் எழுந்தருளி இருப்பார், அவருக்கு பங்கஜவல்லின்னு திருநாமம். பெருமாளுக்கு 2 உற்சவ தாயார், ஸ்ரீதேவி பூமிதேவியை போல இந்த செங்கமலவல்லி நாச்சியார் உற்சவர் ஒருவள், அவள் தனிக்கோயில் நாச்சியாரா மூலவரோடு எழுந்தருளி இருக்கா. இன்னொரு தாயார் பங்கஜவல்லின்னுட்டு மலையில பெருமாளோடைய எழுந்தருளி இருக்கா. விமானம் விமலாகிருதி விமானம் அப்படின்னு பெயர். தீர்த்தம் மொத்தம் 8 தீர்த்தம் இந்த கஷேத்திரத்திலே. ஒரு தீர்த்தம் க்ஷீராப்தி புஷ்கரிணி அப்படின்னு பலிபீடத்துக்கு முன்னாலேயே இருக்கக்கூடியதான புஷ்கரிணி. மற்ற 7 தீர்த்தங்களும் இந்த கோயில் பிராகார மதிலுக்குள்ளேயே அமைந்திருக்கின்றன. அதிலே 1 திவ்ய தீர்த்தம், 2 வராக தீர்த்தம், 3 குஜஹஸ்தி தீர்த்தம், 4 சந்திர புஷ்கரணி தீர்த்தம், 5 பத்ம தீர்த்தம், 6 புஷ்கல தீர்த்தம், 7 மணிகர்ணிகா தீர்த்தம். இந்த மணிகர்ணிகா தீர்த்தம்னு சொல்றது மாத்திரம் கிணறு. அந்த கிணறுன்றது எப்படி இருக்கும்னா நட்டவாபியாட்டமா படி இறங்கி போய் தீர்த்தம் ஆடுறாப்புல இருக்கக்கூடிய ஆச்சரியமான கிணறு. பெருமாள் இங்கே யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா ஆதிசேஷன், கருடன், லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி, பூமிதேவி, மார்க்கண்டேயர், பிரம்மா, ருத்ரன், ஸ்ரீபி சக்கரவர்த்தி இவாளுக்கெல்லாம் இந்த பெருமாள் பிரத்யக்ஷம். இங்கே திருவாராதனம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தின்படியான திருவாராதனம் உற்சவங்களும் இங்க அப்படிதான் நடக்கிறது. இந்த பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் பண்றா. பெரியாழ்வார் ஒரு தனி பாசுரத்தாலும் காப்பிடல் என்கிற ஒரு பதிகத்தாலும் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணினார். திருமங்கையாழ்வார் ஒரு தனிப்பாசுரம், ஒரு பதிகம், பெரிய திருமடல் சிறிய திருமடல் 2த்திலையும் இந்த கஷேத்திரத்தினுடைய திருநாமம் வருவது போல இப்படியா 2 ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம். மொத்தம் 24 பாசுரங்கள் இந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார்கள் பாடியவை. இப்போ இந்த ஸ்தல புராணத்தை சற்றே விரிவாக பார்க்கலாம்.
ஸ்ரீரங்கத்திற்கும் முந்தையதாக அறியப்படுகிற இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துக்கு பல காலத்துக்கு முன்னாலேயே பெருமாள் எழுந்தருளின க்ஷேத்திரம். அதனால் ஆதி திருவள்ளரை அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய க்ஷேத்திரம். அதாவது சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா யுத்தம் பண்றதுக்காக லங்கையை நோக்கி போயிட்டு இருக்கான். போறச்ச பெரிய சைன்யம், பெரிய படையை தன்னோட அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போய் கொண்டிருக்கிற போது இந்த திருவள்ளரை திவதேசத்திற்கு பக்கத்திலே நீலிகாவனம் அப்படின்றதா ஒரு வனம் உண்டு. அந்த வனத்தை அடையறான். அங்க வந்த சமயத்துல எல்லாருக்கும் பசி தாகம், கொஞ்சம் ஓய்வெடுத்தா நன்னா இருக்கும், எங்கேயான குளமோ ஒரு ஆறோ ஏரியோ இருந்தா குளிச்சுட்டு நன்னா ஆகாரம் சாப்பிட்டு ஓய்வெடுக்கலாம் அப்படின்றத எல்லோரும் நினைக்கிறான். அப்படி இந்த படையில இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் வருந்துகிற போது திடீர்னு நல்ல பெரிய அடமழை பெய்யறது. இப்படி ஆச்சரியமா அடமழை பெய்ஞ்ச உடனே எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தூரம் பிரயாணத்துல வந்தோம், உடம்பெல்லாம் ரொம்ப உஷ்ணமா போயிடுத்து, எங்கேயானோ நீர்நிலை இருந்தா குளிக்கணும்னு ஆசைப்பட்டோம், தாகமா இருக்கு தாக சாந்தி பண்ணிக்கணும், சாப்பிடணும், ஓய்வு தேவைன்னு நினைச்சோம். நம்முடைய உஷ்ணத்தை நம்முடைய விடாயெல்லாம் தீர்ப்பது போல மழை இப்படி பெஞ்சு தள்ளுறது, அடமழையா வர்றது அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த இடத்தலை வாளுக்கு ஒரு அபிமானம் ஏற்பட்டது. ஆச்சரியமான இடமா இருக்கே, மனசுல என்ன நினைச்சாலும் நடக்கிறதே அப்படின்னுட்டு. அப்ப எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு இருக்கா. ஓய்வெடுக்கிற போது ஒரு வெள்ளை பன்றி இவர்கள் முன்னாலே தோன்றி கிட்ட வர்றது, இவா பிடிக்கலான்னு போனா ஓடுறது, இன்னொருத்தர் கிட்ட போறது, அவர் பிடிக்கலான்னு போனா ஓடுறது. இப்படி கிட்ட வந்து ஒரு போக்கு காட்டிக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தது. ஆனா இவாளை வெறும விடாம கிட்ட வர்றது, ஹிம்சை பண்றது, அப்புறம் மறையறதுன்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தது. எல்லாரும் அது பின்னாடி துரத்தின்னு போனோம், அதை பிடிக்கணும் அப்படின்னுட்டு. யாராலையும் பிடிக்க முடியல. கடைசியில என்ன நடக்கிறது இங்க, ஏன் ஒரே பரபரப்பா இருக்குன்னுட்டு சிபி சக்கரவர்த்தி ராஜா கேட்கிறான். கேட்டா அவனிடத்துல இவா சொல்றா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை பண்ணி ஸ்வேத வராகம் வந்தது, எங்களை ரொம்ப ஹிம்சை பண்றாப்புல, வரது போறது, ஆனா கையில ஆப்பிட மாட்டேன்றது அப்படின்னு சொன்னா, கவலைப்படாதுங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் வில்லையும் அம்மையும் எடுத்துட்டு போறேன், அந்த வெள்ளை பண்ணியோட வரேன்னுட்டு இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா துரத்திண்டு ஓடுறான். அவனுக்கு அப்படியே போக்கு காட்டிக்கொண்டே இங்க அங்கன்னு ஓடிண்டே போன அந்த ஸ்வேதவராகம்னு சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி ஒரு புத்துல போய் மறைஞ்சுடுறது. இவன் வெறும் மண் புத்து தானே, ஒரு வில்லையும் அம்பையும் பிரயோகம் பண்ணமானா அந்த புத்து உடைஞ்சிடும், பன்னி பயந்துட்டு வெளியில வந்துடும், அதை புடிச்சுடலாம் அப்படின்றதுக்காக அந்த புத்தின் அருகே போனான். போறச்ச பார்த்தா அங்க ஒரு சின்ன மலை, வெள்ளை பாறைகளை அடுக்கி வைத்தது போல ஒரு கட்டுமலை. அதுதான் இப்ப நாம சேவிக்கக்கூடிய திருவள்ளரைன்னு சொல்லக்கூடிய ஸ்வேதாத்ரி, ஸ்வேதகிரி. அந்த மலை, சின்ன மலைக்கு கீழே ஒரு குகை. அந்த குகையிலே ஒரு பக்கம் ஒரு பெண் தவம் பண்ணி கொண்டிருக்கிறாள், ஒரு பக்கம் ஒரு ஆண் ரிஷி தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருன்னு பார்த்தா இந்த பெண் சாட்சாத் பூமி பிராட்டி, பூமி தேவி. அந்த ரிஷி யாருன்னு பார்த்தா மார்க்கண்டேயர். இவா ரெண்டு பேரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவன் அந்த புத்துக்கிட்டக்க போய் நிக்கிறான். வில்லையும் அம்பையும் எடுத்து புத்தின் பேர்ல பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு அம்ப வில்லுல பூட்டி இழுக்கிறான். அந்த சமயத்துல ஒரு அசரீரி கேட்கறது. பெருமாள் பேசுறார், அது ஸ்வேதவராகம், பெருமாள் ஆகிற நான் தான், இந்த புத்துல நான் இருக்கேன், எனக்கு மிகவும் பிடித்ததான காராம் பசுவினுடைய பாலை கொண்டு இந்த புற்றுக்கு அபிஷேகம் பண்ணினால் அந்த பால் சேர சேர புற்றுமண் கரைந்து நான் புத்துல இருந்து வெளிப்படுவேன் அப்படின்னுட்டு பெருமாள் சாதிக்கிறார். மகாலட்சுமி இதற்கு முன்னாலே இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி என்னை அர்ச்சாவதாரமாக சேவிக்க வேண்டும், நான் இந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா, அவளுக்கு நான் சரி அந்த மாதிரியே பண்றேன்னுட்டு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த ஊர்ல நித்தியவாசம் பண்ணக்கூடிய காலம் வந்து விட்டது. நீ மகா பாகவதனானபடியினாலே உன் மூலமா இந்த ஊர்ல எனக்கு கோவில் ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால காராம் பசுவனுடைய பாலை கொண்டு என்னுடைய புற்றை கரைப்பதற்கு முயற்சி பண்ணு, நான் வெளிப்படுவேன், வெளிப்பட்டா விட்டு கோவில் எல்லாம் கட்டி உற்சவங்கள்லாம் பண்ணிவை அப்படின்னுட்டு அந்த ஸ்வேதவராகமானது ஒரு அசரீரி வாக்காக இந்த சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு கேட்கிறது. உடனே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மார்க்கண்டேயரும் பூமி பிராட்டியும் கண் திறந்து பாக்கிறா, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. மார்க்கண்டேயரும் இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜாவை கூப்பிட்டு, ஸ்வேதவராகமா
பெருமாளே உனக்கு அனுகிரகம் பண்ணி கோவில் கட்ட சொல்லி ஒரு கைங்கரியத்தை கொடுத்திருக்கான். அதனால நீ அதை பண்ணணும், நல்ல ரீதியிலே பண்ணணும். ஆச்சரியமா பெருமாளுக்கு மதில்கள், கோபுரங்கள், மண்டபங்கள், விமானங்கள் இதெல்லாம் கூட ஏற்படுத்தி ஆச்சரியமா பெருமாளுக்கு கோவில் கட்டி இங்கே நித்தியம் வேத பாராயணம் முதலானவைகள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக, இதை ஒரு அக்ரஹாரமாக ஸ்தாபனம் பண்ணுவதற்காக நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் பிராமணோத்தவர்களையும் குடிபுகுத்த வேண்டும் அப்படின்னுட்டு இதையெல்லாம் பெருமாளுடைய திருவுள்ளமா மார்க்கண்டேயர் இந்த சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல சொல்றார். இப்படி பெருமாள் ஸ்வேதவராகமா இந்த ஊர்ல கோவில் கொண்டானோ இல்லையோ, அதை குறிப்பிடுகிற வகையிலே, அதை கொண்டாடுகிற வகையிலே இந்த எம்பெருமானுடைய வாழி திருநாமத்திலே ஸ்வேத வராகத்துருவாய் தோன்றினான் வாழியே அப்படின்னுட்டு பெருமாள் ஸ்வேதவராக ரூபத்திலே பிறகு இங்கே அர்ச்சாவதாரமாக குடிகொண்டான் அப்படின்னு கொண்டாடுறது. இவர் அந்த மாதிரியே ஆச்சரியமா எங்கிருந்தோ போய் சம்பாதித்து கொண்டு கிடைப்பதற்கு அரியதான காராம் பசுக்களினுடைய பாலை தாரதாரையா குடங்குடமா கொட்டி புருஷ சூக்தம் எல்லாம் இந்த ரிஷி சேவிக்க அந்த புற்றுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. பால் கொட்ட கொட்ட அந்த புத்து கரைஞ்சுட்டே வருது. அப்போது ஆச்சரியமா இப்போது நாம் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் புண்டரீகாட்சன் அந்த புத்திலே இருந்து வெளியில வரார். அர்ச்சாவதாரமா புண்டரீகாட்சனா செந்தாமரை கண்ணனா நான் தான் பரம்பொருள் என்பதை நிரூபிக்க கூடியதான தாமரை கண்களையும் சங்கு சக்கரமேந்திய கைகளையும் அடையாளமாக கொண்டு பெருமாள் எழுந்தருளுகிறான். அப்படி சிபி சக்கரவர்த்தி புற்றின் மீது பாலை கொட்டி திருமஞ்சனம் பண்ண போது ஸ்வயம்புவாக எழுந்தருளிய பெருமாளைத்தான் நாம் இப்போது சேவிக்கிறோம். இப்ப மார்க்கண்டேயருடைய நியமனத்தின்படி அதி ஆச்சரியமா 2 பிராகாரங்கள், நிறைய விமானங்கள், கோபுரங்கள், மண்டபங்கள் எல்லாம் கூட கட்டி அதி ஆச்சரியமா சிபி சக்கரவர்த்தி ராஜா கோவில கட்டுட்டான். இப்போ அந்தணர்களை குடிபுகுத்த வேணும். எத்தனை அந்தணர்களை குடிபுகுத்துவது அப்படின்னா மார்க்கண்டேயர் மூலமா பெருமாள் நியமிக்கிறார். 3700 அந்தணர்களை, 3700 பிராமணர்களை இந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணுமாறு எழுந்துருள பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்கு நியமிக்கிறான் இந்த புண்டரீகாட்சன். உடனே இவர் வடநாட்டுக்கு போறார். வடநாட்டுல இவருக்கு தெரிந்த ஒரு 3700 அந்தணர்களை, ஸ்ரீ வைஷ்ணவ ஐயங்கார்னு சொல்லக்கூடிய அந்தணர்களை பிரார்த்தித்து இந்த ஊருக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு வரார். எழுந்துருள பண்ணி கொண்டு அவளுக்கு வெறும அவளை எழுந்துருள பண்ணி கொண்டு இங்க பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோன்னு சொல்லாம அவளுக்கு தேவையான தங்குவதற்கான வசதி, முதல்ல அவளுக்கு நிலங்களை எல்லாம் தானமா கொடுத்து அந்த நிலங்கள்ல அவளுக்கு கிரகம் நிர்மாணம் பண்ணி கொடுத்து அவ ஜீவனத்துக்கான வழியெல்லாம் கூட பண்ணி அவ எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஊரிலே இருந்து கொண்டு இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து, சுவாமி நீங்கள்லாம் இந்த ஊர்ல இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், 3700 ஸ்ரீ வைஷ்ணவ அந்தணர்களோட இந்த ஊரில் நான் நித்தியவாசம் பண்ண விரும்புகிறேன்னு பெருமாள் சாதித்தபடியினாலே இது அவருடைய திருவுள்ளம், நீங்கெல்லாம் எழுந்தருளணும்னு சொல்லி அவ இருந்த வடதேசத்துல அவ எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கேயே இவாளெல்லாம் விழுந்து சேவிச்சு பிரார்த்திச்சுட்டு வந்துட்டான். இந்த பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடியது வரணம். வரணம் அப்படின்னா வரிக்கிறது. சுவாமி நீங்கெல்லாம் அந்த ஊர்ல எழுந்தருளி இருந்து நித்தியவாசம் பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு திருவல்லரை திவ்யதேசத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாக, திருவல்லரை திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரிய ஸ்ரீமான்களாக இவா இருக்கணும்னு அதுக்காக பிரார்த்தனை பண்ணி வரிக்கப்பட்டது. பரிச்சா எடுத்து அவள்லாம் ராஜா நீங்க போங்க நாங்க பின்னாலேயே வரோன்னுட்டா. இவர் அவளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க பண்ண சொல்லிட்டார். அவள்லாம் கோஷ்டியா வந்துட்டு இருக்கா. திருவள்ளரைக்கு சேர்ந்துட்டா. இப்போ எல்லாரையும் நிக்க வச்சு அவளுக்கு பண்ண வேண்டிய பாத பூஜை முதலிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவளை திரும்பவும் பிரார்த்திச்சு இந்த ஊர்ல நித்தியவாசம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும்னு அதுக்கு ஒரு விழா போல ஏற்பாடு பண்ணி இவர் கட்டின கோவில்ல அவளெல்லாம் மொத்தமா எழுந்தருள பண்ணி அவளுக்கு விசேஷமா பாத பூஜை எல்லாம் பண்ணி வஸ்திரங்களை எல்லாம் தானமா கொடுத்து தட்சிணை எல்லாம் கொடுத்து அவளை வயறார சாதம் போட்டு ஆராதிக்கணும், ததி ஆராதனை பண்ணணும், பிராமண போஜனம் பண்ணுவிக்க வேணும் சிபி சக்கரவர்த்தி ஆசைப்பட்டான். இதற்கு மார்க்கண்டேயர் ரிஷி கூட இருந்து எல்லா சகாயமும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னடான்னா 3700 இலை போடப்பட்டது. அதுல 3700 ஸ்ரீ வைஷ்ணவா எழுந்தருளி இருந்து அம்சயிக்கணும், சாப்பிடணும். எண்ணி பார்த்தா ஒருத்தர் குறையறார். இவனுக்கு திடுக்கிட்டு போயிடுது. இப்படி ஒரு வரணம் பிரார்த்தனை பண்ணி
பெருமாள் நியமித்தான். நிறைய ஸ்ரீ வைஷ்ணவால கொண்டு இங்க குடிப்பு குத்துன்னு சொல்லி இருந்தா ஒரு 100 200 500 1000 எத்தனை முடியறதோ பண்ணிருக்கலாம், ஒரு தோஷமும் இல்ல. 3700 வாயை திறந்து சொல்லிட்டபடினால 3700 பேரை சரியா அழிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி ஒருத்தரை காணமே என்ன எடுத்துன்னு பதறி போனான். வடநாட்டுல இருந்து கிளம்பி இங்க வர மார்க்கத்துல அவருக்கு பிராணன் போயிடுத்து, அவர் பரமபதிச்சுட்டார், அந்த சுவாமி இப்ப இல்ல அப்படின்னா. உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும்னுட்டு தலிகையெல்லாம் பண்ணியா எடுத்து விசேஷமா இவாளை பிரார்த்தித்து இவாளுக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியா எடுத்து இந்த மாதிரி ஒரு வசந்த சம்ஸ்காரம் நடந்து கொண்டிருக்க கூடிய சமயத்திலே ஒருத்தரை காணமேன்னுட்டு இவனுக்கு ஒரு பதட்டம் வந்து கொடுத்து. அப்ப இவனுடைய பதட்டத்தை தீர்க்கிற முகமாக செந்தாமரை கண்ணனே புண்டரீகாட்சனே ஒரு பிராமணரா வந்து, கவலைப்படாத, அந்த 3700வது ஸ்ரீ வைஷ்ணவனா நானே இருக்கிறேன், என்னையும் சேர்த்தே 3700ன்னு கணக்கு பண்ணிட்டேன், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பிராமண போஜனத்தை பண்ணிவேன்னுட்டு அந்த மத்த எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களோடும் சேர்ந்து இந்த செந்தாமரை கண்ணனும் கூட பிராமண போஜனத்தை ஏற்றுக்கொண்டு அமுது செய்து அந்த மன்னன் கொடுத்த வஸ்திரம் தட்சணைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவனை அனுகிரகித்து அந்த 3700 வைஷ்ணவ குடும்பங்களையும் இந்த ஊரிலே நல்லபடியா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கன்னு நியமிச்சதா ஸ்தலபுராணம் சொல்றது. இத பாங்குடன் 3700 வாழியேன்னுட்டு பெருமாளுடைய வாழி திருநாமத்திலே, பாங்குடன் 3700 வாழியேன்னுட்டு தாயாருடைய வாழி திருநாமத்திலே ஆச்சரியமா இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே மகாலட்சுமி, அதாவது பெருமாள் இந்த கஷேத்திரத்துக்கு வருவதற்கு முன்பே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியார் பெருமாளை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வரா. இந்த ஊர்ல பூங்கிணறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்திலே ஆச்சரியமா ஒரு பங்கயம்னு சொல்லக்கூடிய தாமரை மலரின் மீது அமர்ந்து கொண்டு மகாலட்சுமியானவள் பெருமாள் இங்கே எழுந்தருளி அர்ச்சாவதாரமாக எனக்கு சேவை சாதித்து இந்த ஊரிலேயே நித்தியவாசம் பண்ண வேணும் அப்படின்னுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணக்கூடிய மகாலட்சுமியை அனுகிரகிப்பதற்காக பெருமாள் வருவதாக சங்கல்பம் பண்ணிட்டார். அதன் பிறகு பூமி தேவியும் கூட அந்த அர்ச்சாவதாரத்தை சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு அவளும் ஒரு பக்கம் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவியான மார்க்கண்டேயரும் கூட பல இடங்களிலே அந்த ஊருக்கு எழுந்துள்ள போகிற பெருமாளை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு முதலே இருந்தே தபஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறது வழக்கம். அவரும் அப்படி காத்துட்டு இருக்கார். இப்படி இத்தனை பேர் தபஸ் பண்ணி காத்து கொண்டிருக்கிற போது இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா புத்துல பாலை கொட்டி கரைச்சா உடனே பெருமாள் அங்கே அர்ச்சாவதாரமா எழுந்தருளினர். இப்படி அங்க பெருமாள் எழுந்தருள்வதற்கு முக்கிய காரணமாக மூல காரணமாக இருந்ததுனாலே, ஹே மகாலட்சுமி, நான் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டது நீங்க, நான் இந்த ஊருக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நீங்க, எனக்கு முன்னாலே இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு அதிபத்னியாக இருந்து கொண்டு ஊர் மக்களை எல்லாம் ரட்சித்தது நீ. உன்னுடைய நித்தியவாசத்தினாலே இந்த ஊர் செல்வ செழிப்போடு நன்னா இருந்தது. ஆகையினாலே இந்த ஊர்ல எல்லா ஆதிபத்தியமும் எல்லா முதல் மரியாதையும் முக்கிய ஸ்தானமும் எல்லாம் உனக்குத்தான் அப்படின்றதாக அதி ஆச்சரியமா பெருமாளுடைய வாக்கு. அதனால இன்னைக்கும் தாயார் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய ஸ்ரீதேவி ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய திவ்யதேசமாக திருவள்ளரை திகழ்கிறது. இந்த படைகள் எல்லாம் வந்த போது தாகமா இருக்கு, சாப்பிடணும்னு ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக தங்கினான்னு பார்த்தோமோ இல்லையோ, அது நீலிகாவனம், நீலிவனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிறது. தமிழ்ல திருப்பை நீலி அப்படின்ற ஊர். இன்னைக்கு அந்த ஊரை திருப்பஞ்சீலி அப்படின்னு சொல்றான். அங்கே ஒரு பாடல் பெற்ற சிவன் கோவில் இருக்கிறது. உத்தமர் கோயில் சரித்திரத்தை பார்த்த போது பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதாலே பிரம்மாவினுடைய 5வது தலையினுடைய கபாலம் ருத்ரனுடைய கையில் ஒட்டி கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒட்டி கொண்ட கபாலத்தை கொண்டு பிக்ஷை எடுத்துக் கொண்டே வர வேண்டும். எப்போது அந்த பிக்ஷா பாத்திரம் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலமான பிக்ஷா பாத்திரம் ருத்ரனுடைய கையிலிருந்து உதிர்ந்து விழும். அதன் பிறகு அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்படி அந்த பிக்ஷ பாத்திரம் நிறைய வேணும் என்பதற்காக பல ஊர்களிலே பிக்ஷை ஏந்தி கொண்டு பல கஷேத்திரங்களிலே கஷேத்ராடனமா சுத்தின் இருந்தார் ருத்ரன். அப்படி இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இந்த எம்பெருமானையும் அவர் சேவித்திருக்கிறார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அதனால திருவள்ளரைக்கு சரியா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே இந்த திருப்பைஞ்சீரின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவஸ்தலம் இருக்கிறது. அங்கே பாடல் பெற்ற சிவனுக்கு கோவில் உண்டு. அவர் இந்த எம்பெருமானையும் சேவித்திருக்கிறார். பல இடங்கள்ல போய் எங்க சாபம் தீரும்னு பார்த்த போது உத்தமர் கோயில்ல அவருடைய சாபத்தை தீர்க்கணும் என்பதாக பெருமாள் திருவுள்ளம். அதனால அங்க அது நிவர்த்தி ஆச்சுன்றது பகவத் சங்கல்பம். இப்படி
பிரம்மா இந்த க்ஷேத்திரத்தை எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதாக தபஸ் பண்ணி அர்ச்சாவதாரத்திலே பெருமாளை சேவிக்கணும்னு காத்துட்டு இருந்தான். சூரிய சந்திராலும் கூட பெருமாளை அர்ச்சாவதாரத்துல சேவித்து பெருமாளுக்கு அர்ச்சையிலே கைங்கரியம் பண்ண வேணும்னு பிரார்த்திச்சுண்டாலாம். அப்படி அவ பிரார்த்தனை பண்ணினத்துக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினதுனாலதான் இப்போ அர்ச்சாவதாரத்திலே சூரியனும் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசின்னு இருக்கா அப்படின்னு தெரியுது. இது பொதுவா இந்த ஊரினுடைய சங்கிரகமான ஸ்தல புராணம். இப்போ சிபி சக்கரவர்த்தி கட்டின இந்த கோயில் என்பது ஒரு அதி ஆச்சரியமான கோயில். பொதுவா எல்லா கோவிலுக்கும் சொல்வது போல இல்லாம நிஜமாவே ஒரு தனி அழகோடு கம்பீரத்தோடு திகழக்கூடிய கோயில். இது நுழையறச்சிய ஒரு பெரிய படிக்கட்டு படித்தொடர். இந்த கோவில்ல பல படிகள் உண்டு. அந்த படிகளுடைய அழகுன்றது ஒரு தனி அழகு. அந்த படிகள் அமைந்திருக்கக்கூடிய சங்கியை எத்தனை படி அமைக்கிறா அப்படின்றது ஒரு தனி அழகு. முதல்ல நாம அந்த ஊருக்கு கோவில் கிட்டக்க போனோமானா இறங்கினா விட்டு நமக்கு இடது பக்கத்துல தேர் நிக்கிறது, பெருமாளுடைய தேர். அதன் பக்கத்திலே வாகன மண்டபம். வாகன மண்டபத்தின் பக்கத்திலே ராமானுஜருக்குன்னு ஒரு பெரிய சன்னதி, தனி சன்னதி, எம்பெருமானார் சன்னதி. இப்ப கோவிலுக்கு போனோமானா முதல்ல 18 படிகள். 18 படிகளை ஏறி மேல போனா மொட்டை கோபுரம் வருது. அந்த 18 படிகள் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களை குறிப்பதாக பெரியவா சொல்லுவா. அதன் பிறகு ஒரு 20-30 அடி நடந்து போனோமானா திரும்ப ஒரு 4 படிகள் வரும். அந்த 4 படிகள் 4 வேதங்களை அடையாளப்படுத்துவதாக பெரியவர்கள் சொல்வது உண்டு. அதற்கும் மேலே போனால் ஒரு 5 படிகள் வரும். அவை பஞ்சபூதங்களை ஞாபகப்படுத்துகிறதுன்னு பெரியவா சொல்லுவா. இப்படி இத்தனை படிகளையும் கடந்து போனா அதன் பிறகு பலிபீட்டம், துவஜஸ்தம்பம், பெருமாள், இப்படின்னு அந்த கோவில் அமைப்பு இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா 18 படி, 4 படி, 5 படின்னு கடந்து துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போய் ஆயிடுத்துன்னா இந்த ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியினுடைய பிராகாரம். அந்த பிராகாரத்திலே உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என்பதாக 2 வாசல். 2 வாசல்லையுமே பொதுவா காமனா முதல்ல 8 படி, அதன் பிறகு கொஞ்சம் இடம், அதன் பிறகு ஒரு 24 படிகள். இந்த 8 படிகள் திருவஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம், நாராயண மந்திரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவா. அதற்கு மேலே இருக்கக்கூடிய 24 படிகள் 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரி மகாமந்திரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவா. இப்படி இத்தாயையும் கடந்து போனால் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், அவனை சேவிக்கலாம். அதற்கு முன்னாலே இந்த கோவிலுடைய அமைப்பை அனுபவிக்கலாம். இந்த கோவில் ஒரு கோட்டையை போல கட்டப்பட்ட கோயில். ராஜா யுத்தத்துக்கு போற சமயத்திலே இந்த ஊருக்கு வந்தான், தங்கினான், பெருமாள் இவனுக்கு சேவை கொடுத்தான், இவனை கோவில் கட்டுன்னு நியமிச்சான். ராஜா கட்டினது ஒரு காரணம், யுத்த சமயத்திலே கட்டினது ஒரு காரணம். இதையெல்லாம் பரிமளிக்கிற மாதிரி கோட்டைய போல ஆச்சரியமா ஒரு கோவிலை கட்டினான் ராஜா. இந்த மலைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலானது 2 பிராகாரங்களை கொண்டது. 2 பிராகாரங்களுக்கும் மதில் உண்டு. எப்பேற்பட்ட மதில்னா பெரிய மதில். அந்த மதிலனுடைய ஒசரத்தை உச்சியை எட்டி அண்ணாந்து பார்த்தோமானா கழுத்து வலிக்கிறது, தலையை வலிக்கிறது. அப்பேற்பட்ட ஒசரமான மதில்களுடைய ஆழ்வார்கள் குறிப்பிட்ட சில திவ்யதேசங்களில் உள்ள மதிலைத்தான் மங்களாதாசனம் பண்றா. பொதுவா பெருமாளை சொல்லுவா, ஊர் பேரை சொல்லுவா, தாயார் பேரை சொல்றது உண்டு, சில இடங்கள்ல தீர்த்தங்களின் பேரை சொல்றது உண்டு. அந்த மாதிரி மதிலை மங்களாசாசனம் பண்ணினது ரொம்ப சில திவ்யதேசங்களிலேதான். மதில் திருவரங்கத்தாய் அப்படின்னுட்டு ஸ்ரீரங்கம் மதில் ரொம்ப பெரிய மதில் அப்படின்னுட்டு ஆச்சரியமா கொண்டாடினர். அதை காட்டிலும் ஒசரமான மதில் இந்த திருவள்ளரை மதில். அதனால ஆழ்வார் பாடுறச்ச மதில் வெள்ளரை நின்றாய், மதில் திருவள்ளரை நின்றாய் அப்படின்னு மங்களாதாசனம் பண்ணினர். இதுல முதல் பிராகாரம், வெளிப்பிராகாரம், அதுதான் ஒசரமான மதிலை கொண்டது. ஸ்ரீரங்கம் கோயிலை போல 4 வாசல் இதுக்கு. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என்பதாக 4 பக்கம் 4 வாசல் உண்டு. ஸ்ரீரங்கத்துல 4 வாசல் உண்டு. ஆனால் உத்தர வீதி வரச்ச மேற்கு வாசலை அடைச்சிருப்பா, நன்னா பார்க்கலாம். அது அடையவலஞ்சான்ல மேற்கு வாசல், மேற்கு கோபுரம் உண்டு. சித்திர வீதியில மேற்கு வாசல், மேற்கு கோபுரம் உண்டு. உத்தர வீதி வரச்ச கோபுரம் கிடையாது, மேற்கு வாசலை கல் திரை போட்டு அடைத்திருப்பா. இப்ப நம்ம மாத்துல ஏற்கனவே ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூமுக்கு ஒரு வாசல் இருந்தது, நிலப்படி இருந்தது. ஏதோ ஒரு காரணம் ஆல்ட்ரேஷன் பண்றச்சு அதை மறைச்சிட்டோம் அப்படின்னா அங்க செவர் எழுப்பினது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியறாப்புல இருக்கிறதோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல உத்தர வீதியில மேற்கு பக்கம் பார்த்தா அந்த வாசலானது அடைக்கப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி இந்த திருவல்லரை திவ்யதேசத்திலும் கூட மேற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வாசலுக்குன்னு தனியா ஒரு கதவு உண்டு. அந்த கதவையும் பர்மனண்டா சாத்தியிருக்கா. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாசல் கதவு இல்லாமல் வெறும் ஓபனிங் மட்டும் இருக்கக்கூடிய வாசல். அந்த ஓபனிங்க கூட கல் சுவர் எழுப்பி மறைச்சிருக்கா. எதனால அப்படின்னா அந்த மேற்கு திசையில இருந்து வந்த துருஷ்கர்களாலே ஏற்பட்ட உபத்திரவம் ரொம்ப படுத்திட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை. அதனால அந்த திசையில இருந்து வந்தவா நுழைஞ்சு வந்த வாசல் கூடாது அப்படின்றதா திருவுள்ளம்பத்தி. ஸ்ரீரங்கத்திலையும் சரி திருவள்ளரையிலையும் சரி அவ அந்த வாசல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்பாட்டுல வச்சுக்கிறது இல்லை. அது ராசி இல்லைன்ற மாதிரியான திருவுள்ளத்திலே அதை அடைத்து விட்டதா பெரியவா சொல்லுவா. இது செவி வழி செய்தி. இந்த பெரிய பிராகாரம் இருக்கு பாருங்க, அதுல நுழைஞ்சா விட்டு பிரதட்சிணமா வரும். வரச்ச நமக்கு இடது பக்கத்திலே ஒரு பெரிய மண்டபம். அதிலே விசேஷ உற்சவ காலங்களிலே பெருமாள் எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் எல்லாம் ஆகக்கூடிய மண்டபம். பெரிய மண்டபம், விசாலமான மண்டபம். அந்த மண்டபத்திலே நித்திய அன்னதான திட்டத்திலே சாதம் போடுறா, ஜனங்கள் எல்லாம் சாப்பிடுறா. அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா இடது பக்கத்திலே ஒரு ஆச்சரியமான சின்ன கோபுரத்தோடு கூடிய வாசல். அப்படியே நேர போனோமானா நேர பெருமாள் கோவிலுக்கு பின்பக்கத்திலே வசந்த மண்டபம், பெருமாள் வசந்தோத்சவம் கண்டருளுகிற மண்டபம். அந்த பிராகாரம் எப்படி இருக்கும்னா ஆச்சரியமான ஒரு வனத்துக்குள்ள, ரம்யமான ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். நிறைய பட்சிகள் இருக்கும், குயில், மைனா, மயில், அந்த மாதிரி அழகழகான பறவைகள், அதனுடைய ஆச்சரியமான இனிமையான ஓசை, இதெல்லாம் காதிலே கேட்கக்கூடியதான ஆச்சரியமான மன நிம்மதியை தரக்கூடிய, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க மாட்டோமான்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான சன்னிவேசம் அது. குறிப்பா நிறைய மயில பார்க்கலாம் அங்க. அப்படி வரச்ச பெருமாளுக்கு பின்புறத்திலே ஆச்சரியமா ஒரு வசந்த மண்டபம். வசந்தோற்சவ காலத்துல பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி இருந்து திருமஞ்சனம் உற்சவங்கள் எல்லாம் கூட கண்டருளக்கூடிய மண்டபம். அந்த வசந்த மண்டபத்துக்கு எதிரே நம்ம கண்ணுக்கு வெள்ளை மலை தெரியறது. இந்த திருவெல்லரை ஸ்வேதகிரின்னு சொல்றோமே, அந்த வெள்ளை மலையை சேவிக்கணும்னா நாம அந்த பெரிய பிராகாரத்துக்கு போயே ஆகணும். பெரிய பிராகாரத்துக்கு போறச்ச எப்படி இருக்கும்னா முன்னாடி முதல்ல சமதளமா இருக்கும், கோவிலுக்கு முன் திசையில சமதளமா இருக்கும். அப்படி பிரதட்சணமா போறச்ச அடுத்த திசை அப்படி பள்ளமா இறங்கிண்டே போகும். மேட்டுல இருந்து பள்ளமா இறங்கிட்டு போகும். திரும்ப பள்ளத்துல இருந்து மேடு நோக்கி ஏறிண்டே ஒரு மலை மேல ஏறி அந்த பக்கம் இறங்கணும். சின்ன மலை, அது பார்த்தா நன்னா வெள்ள வெள்ளேல்னு திருமண் கட்டி போல பெரிய பெரிய பாறைகளாக இருக்கக்கூடியது. அந்த மலைதான் ஸ்வேதகிரி திருவெள்ளரை. அந்த மலையை குடைந்து 2 குகை இருக்கும். அந்த 2 குகையில ஒரு சன்னதி போல சின்னதா ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்கு 2-3 படிகள் உண்டு. ஒரு சந்நிதி, அந்த குகையில இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி பூமி பிராட்டி தபஸ் பண்ண இடம். இன்னொரு சந்நிதி மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணின இடம். அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பா, பூமி பிராட்டி தபஸ் பண்ண குகை, மார்க்கண்டேயர் தபஸ் பண்ண குகை என்பதா எழுதி வச்சிருப்பா. அவ தபஸ் பண்ணினா அந்த இடத்துல சிவி சக்கரவர்த்தி அந்த ஸ்வேதவராகத்தை துரத்தி கொண்டு வருகிற போதுதான் மார்க்கண்டேயரும் பூமி பிராட்டியும் தியானம் தபம் கலைந்து, மார்க்கண்டேயர் பெருமாளுக்கு கோவில கட்டணும், 3700 அந்தணர்களை கொண்டு பிரதிஷ்டை பண்ணணும்ன்ற இதெல்லாம் சொல்லி சிவி சக்கரவர்த்தியை ஆட்கொண்ட இடம் அது. அந்த குகைகளை சேவிச்சுட்டு அப்படியே பொறுமையா அந்த மலைய கண்ணால ஒத்திண்டு அந்த மலை மேல விழுந்து சேவிச்சுட்டு மலையினுடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதாக மலையை ஸ்பரிசித்து விட்டு அப்படியே மேலே ஏறி போனோமானா இன்னும் நிறைய அடர்ந்த செடிகள் கொடிகள், நடுவுல தீர்த்தம். எந்த தீர்த்தம் எதுன்னு பேர் தெரியலன்னாலும் அங்கங்க குட்ட குட்டியா இந்த 7 தீர்த்தங்களும் மதிலுக்குள்ளேயே இருக்கின்றன. நம்ம நேரம் நாம போகக்கூடிய சமயம் மழை காலமா இருந்து ஜலம் தேங்கி நின்றுத்துன்னா ஆச்சரியமா நமக்கு தீர்த்தங்கள் புரோக்ஷிச்சுக்கிறதுக்கோ இல்ல தலையில சிட்டிக்கிறதுக்கோ எதுக்காவது பிராப்தமாகும். அப்படியே வந்தோமானா இடது பக்கத்திலே மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சரியமா ஒரு பெரிய சந்நிதி. மணவாள மாமுனிகள் அவர் எழுந்தருளி இருந்த போது இந்த திவ்யதேசத்திற்கு மங்களாதாசனம் பண்ணி இங்க கொஞ்ச காலம் தங்கி இருந்தார்னு சொல்றா. அந்த காரணத்தினாலே மாமுனிகளுக்கு அங்க ஒரு தனி சந்நிதி. மாமுனிகள் சந்நிதியை தாண்டி வந்தோமானா கிணறு போல இருக்கக்கூடியதான ஒரு தீர்த்தம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 படிகள் உண்டு. அந்த படியை இறங்கி போனோமானா உள்ள கிணத்துல போய் தீர்த்தம் ஆடலாம். அதுல பெரும்பாலும் எப்போதும் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்துக்குத்தான் மணிகர்ணிகா தீர்த்தம்னு பெயர். இது பெரிய பிராகாரம். இப்ப பெரிய பிராகாரத்தை ஒரு பிரதட்சிணம் மலைய, இந்த மண்டபத்தை, இந்த சன்னதிகளை எல்லாம் அனுபவிச்சுண்டு இந்த குகை
மார்க்கண்டேயர், பூமி பிராட்டி தபஸ் பண்ணின குகை, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு உள்ள நுழையிறோம். அடுத்த பிராகாரத்துக்குள்ள நுழையிறோம். நுழைஞ்சோமானா முதல்ல நமக்கு இடது பக்கத்திலே திருமடப்பள்ளி, அதன் பிறகு பெருமாள் கோவிலுக்கு நேர கருடன் சன்னதி, கருடன் மூலவர் மாத்திரம் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சன்னதி. கருடனுக்கு முன்னாலே ஒரு சின்ன புஷ்கரிணி. புஷ்கரிணி அப்படின்னா ஒரு சிமெண்ட் போட்டு கட்டின திருக்குளமோ அல்லது மணல் பாங்கான இடத்தை தோண்டி எடுத்த வெட்டி எடுத்த குளமோ அல்ல, மலை பாறைகளுக்கு நடுவே ஊறக்கூடியதான சுனை போன்ற ஒரு தீர்த்தம். அந்த புஷ்கரணியில இறங்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு படி கட்டியிருப்பா, ஒரு 7-8 படிகள் இருக்கும். ஆனா சுத்தி 4 பக்கம் ஸ்கொயரா படிகள்லாம் இருக்காது. ஒரு சின்ன வாசல் இருக்கும் அந்த தீர்த்தத்துக்குள்ள போறதுக்கு. அந்த வாசல்ல ஒரு 4 படி 7-8 படிகள் இருக்கும். அந்த படியில இறங்கினோமானா நன்னா தெரியும், ஒரு மலைக்கு நடுவுல மலைப்பாறை இயற்கையாவே குளம் போல ஒரு பள்ளமா தேங்கி நிக்கிறது, அங்க ஜலம் தேங்கி நிக்கிறது, அதுதான் அந்த தீர்த்தம்ன்றது தெரியும். அது திருப்பார்கடல் ஜலம் என்பதாக ஐதீகம். அதனால அதுக்கு க்ஷீராப்தி புஷ்கரணின்னு பெயர். அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை தலையிலே சேர்த்து கொண்டு அப்புறமா இடது பக்கமா இன்னொரு பிரதட்சணம். இப்போ முதல்ல பெரிய பிராகாரம்னு சொல்லக்கூடிய பெரிய மதில பிரதட்சணமா வந்துட்டோம். இப்போ அடுத்தது உள்ள இருக்கக்கூடியதான 2வது பிராகாரம். இத வரைச்ச இடது பக்கத்திலே திருமடைப்பள்ளி. திருமடப்பள்ளிக்கு அடுத்தபடியா எங்களாழ்வான், உய்யக்கொண்டார், இவா 2 பேருடைய சந்நிதி. இந்த ஊரில் அவதாரம் பண்ணின இந்த 2 ஆச்சாரியாலையும் சேவிச்சுண்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 4-5 படி ஏறி மேல போனோமானா இந்த ஊருக்கு அதிபத்னியாக இந்த ஊரிலே ஆதிபத்தியம் செலுத்தி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடியவளான செங்கமலவள்ளி நாச்சியார் சந்நிதி. செங்கமலவள்ளி நாச்சியார், பங்கைய செல்வி நாச்சியார்னு 2 திருநாமங்கள் இந்த தாயாருக்கு. அவள் ஆச்சரியமா மூலவரா எழுந்தருளி இருக்கா. மூலவர் எப்படி எழுந்தருளி இருக்காலோ அதே மாதிரியான திருக்கோலத்திலே உற்சவரும் எழுந்தருளி இருக்கா. மூலவர், உற்சவர், செல்வர் அப்படின்னுட்டு நித்யோத்சவர், ஒரு சின்ன குழந்தை போல இருக்கக்கூடிய தாயார். மொத்தம் 3 மூர்த்திகள் இந்த சன்னதியில உண்டு. திருச்சானூர் திவதேசத்திலே 5 மூர்த்தி இருப்பா. பெருமாள் எப்படி 5 மூர்த்தியா இருக்காரோ அந்த மாதிரி 5 மூர்த்தி இருப்பா. அப்படி சில இடங்கள்ல 5 மூர்த்தி, சில இடங்கள்ல 3 மூர்த்தி, சில இடங்கள்ல 2 மூர்த்தி எல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த தாயார் 3 மூர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய தாயார். மேல் 2 திருக்கரங்களாலே தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக நான் இருக்கிறேன், காப்பாற்றுகிறேன் அப்படின்னுட்டு அபயம் தரக்கூடிய அபயமுத்திரை வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்தாலே வரமுத்திரை தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறாள் தாயார். என்னுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால் நான் பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு அபயம் தருகிறேன் என்று நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணும்படியாக தாயார் இங்கே ஆச்சரியமா அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் 2ஐயும் கொண்டு நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரம். மூலவர் என்ன, உற்சவர் என்ன, நித்யோத்சவர்னு சொல்லக்கூடிய செல்வர் தாயார் என்ன, இவா 3 பேருக்கும் ஒரே தோற்ற அமைப்பு தான். ஸ்ரீரங்க நாச்சியாரை போலவும் உறையூர் கமலவள்ளி நாச்சியாரை போலவும் இந்த திருவள்ளரை தாயாரும் கூட கஸ்தூரி திலகம் சாற்றிக் கொள்வது என்பது ஒரு தனி அழகு. அதனால பெரும்பாலும் பல தாயார்களை எல்லாம் சேவிக்கிற போது அந்த கஸ்தூரி திலகத்தோட சேவிக்கக்கூடிய அந்த அழகு, அந்த அலாதியான சுகம் என்பது அது தனி, அது அனுபவிக்கிறச்ச தெரியும். இப்படி ஆச்சரியமா இந்த செங்கமலவள்ளின்னு சொல்லக்கூடிய பங்கைய செல்லி தாயாரை சேவித்துக் கொண்டு அவள் அனுகிரகம் பெற்று அப்படியே மேல போனோமானா ரொம்ப பெரிய சந்நிதி சக்கரத்தாழ்வாருக்கு. ஸ்ரீரங்கத்தை போலவே மிகவும் வரப்பிரசாதியாக நல்ல சாநித்தியம் உடையவராக தீட்சண்யமான சக்கரத்தாழ்வார் சந்நிதி. மூலவர், உற்சவர்னு சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். பின்னாலே யோகேந்திர சும்மன் சேவை சாதிக்கிறான். அவளை சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சிணமா போனோமானா ஆண்டாள், நிருசிம்மன், ரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள், இவா 3 பேருக்கும் சின்ன சின்னதா தனி சன்னதிகள். இவாளையும் சேவிச்சுட்டு மேல வந்தா காரிய சித்தி ஹனுமான்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் சந்நிதி. இவரிடத்திலே வைக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறதா இங்க வரக்கூடிய பக்தாளுடைய அனுபவம். அதனால போற காரியம் சித்தி ஆகிறபடியினாலே, பலிக்கிறபடியினாலே காரிய சித்தி ஹனுமான்னு பெயர். இந்த ஹனுமானுக்கு நிறைய பிரார்த்தனை, பூஜைகள், திருமஞ்சனம் அதெல்லாம் பண்றதுன்னு இந்த ஊருடைய வழக்கம். அவரையும் சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுண்டு திரும்ப எங்க தொடங்கினமோ அங்கேயே வரும். எங்க இந்த க்ஷீராப்தி புஷ்கரணி கரைக்கு வரும். க்ஷீராப்தி புஷ்கரணி கரையிலே ஒரு பெரிய பலிபீட்டம். இந்த ஊர்ல பலிபீட்டம் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, பெருமாள் ஒரு முறை பிரசன்னமாகி நான் இந்த ஊர்ல பலிபீட்டமாவே இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்தருக்கு சொன்னதாகவும், அதுல இருந்து பெருமாளுக்கு இங்கே தைல காப்பு திருமேனி, திருமஞ்சனம் எல்லாம் கிடையாது. அதனால பெருமாளுக்கு பண்ணக்கூடிய திருமஞ்சனங்கள் எல்லாம் இந்த பலிபீட்டத்துக்கு பண்றதுன்னு இந்த ஊருடைய வழக்கம். பொதுவா எல்லா ஊர் பலிபீட்டத்தையும் பார்த்தோமானா அங்க சாதம் சிந்தி கிடக்கும். பலி சாதிக்கிற போது சுத்தான்னம்னு சொல்லக்கூடிய வெள்ளை சாதத்தை போட்டு ஜலத்தை சேர்த்து பலி சாதிக்கிறாளோ இல்லையோ, அந்த சாதம்
ஃப்ரெஷ்ஷாவோ இல்ல உலர்ந்து போயோ அங்க சிந்தி கிடக்கும், இறஞ்சு கிடக்கும். ஆனா இந்த ஊர் பலிபீடத்தை சேவித்தோமானா நிறைய மஞ்சளும் சந்தனமும் காய்ந்து போய், மஞ்சளும் சந்தனமும் அப்படி ஜலத்தோட கரைத்து வழிந்து போய் ஒழுகின்ற இருக்கிற மாதிரியான ஒரு சேவை. எதனாலன்னா பெருமாளுக்கு என்னென்னலாம் போட்டு திருமஞ்சனாரதோ அதெல்லாம் போட்டு இந்த பலிபீடத்துக்கு திருமஞ்சனம். மஞ்சள் எண்ணெய், சந்தனம் எண்ணெய், பால் எண்ணெய், தயிர் எண்ணெய், இளநீர் எண்ணெய் இத்தனையும் போட்டு ஆச்சரியமா திருமஞ்சனம். யாரான இந்த ஊர்ல பலிபீட திருமஞ்சனம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அவளுடைய வேண்டுதலை வச்சா அது பலிக்கிறதாவும், அது நிறைவேறிடுத்துன்னா அவ இந்த பலிபீடத்துக்கு திருமஞ்சனம் பண்றதாவும் இந்த ஊருடைய வழக்கம். அதனால அந்த பலிபீடத்தை பெருமாளாகவே நினைத்து சேவித்துக் கொண்டு அதன் பிறகு உள்ள நுழையிறோம். நுழைஞ்சோமானா இப்பதான் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி வரப்போறது. நுழையிறோம். நுழைஞ்ச உடனே துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது. அதுக்கு நாழி கேட்டான் வாசல்னு பெயர். இந்த திவ்யதேசத்திலே தாயார் தான் அதிபத்னி, அவள் தான் அதிபதி. அதிபத்தின்னு சொல்லக்கூடியது ஆண்பால், அதிபத்னின்னு சொல்லக்கூடியது பெண்பால். புருஷால் சொல்றச்ச அதிபத்தின்னும், ஸ்திரீகளை சொல்றச்ச அதிபத்னின்னு சொல்றது வழக்கம். ஆகையினால தாயார் அங்கே அதிபத்னியாக இருக்கக்கூடியபடியினால பெருமாள் எப்பயாவது உற்சவ புறப்பாடுன்னு கண்டருளி சமயத்துக்கு வராம கொஞ்சம் தாமதமா வந்துட்டார் அப்படின்னா, எங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நாழி, ஏன் இத்தனை நாழின்னு தாயார் அங்க பெருமாளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் தான் பெருமாள் அனுமதிப்பாலாம். அதனால நாழி கேட்டான் வாசல்னு பெயர். அர்ச்சகா என்ன சொல்றா அப்படின்னா, பெருமாள் புறப்பாடு ஆனாரானா குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள வந்துடணும். பிரம்மோற்சவம் கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் நடக்கிறது. அப்ப தாயாரும் கூட போறா. முதல்ல தாயார் போறா, பின்னால பெருமாள் போறார். அதனால கார்த்தால உற்சவம் சாயங்கால உற்சவம் 2 சமயத்திலையும் தாயாரோடையே பெருமாள் இருக்கிறதுனால அப்போ தாயார் பெருமாள் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. பிரம்மோற்சவம் தவிர மற்ற நாள்ல பெருமாள் எப்பயானும் புறப்பாடு ஆறார் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இல்ல ராத்திரிக்குள்ள பெருமாள் உள்ள வந்துடணுமா. அப்படி வரல அப்படின்னா தாயார் மலையில இருந்து இறங்கி வந்து ஏன் இத்தனை நாழி அப்படின்னு கேட்பாளாம். கேட்டா பெருமாள் மௌனமா இருப்பாராம். அப்போ அன்னைக்கு பெருமாள் மலைக்கு ஏறாம கீழே தங்கிடுவார். மறுநாள் கார்த்தால தாயார் அவர் அனுமதிப்பா, தாயார் மலைக்கு வருவார் அப்படின்றத ஐதீகம். அதனால எத்தனை நாழி, ஏன் நாழி ஆயிடுத்து அப்படின்னு கேட்ட வாசலான அப்படின்னாலே இதற்கு நாழி கேட்டான் வாசல்னு பெயர். அந்த நாழி கேட்டான் வாசல பிரதட்சிணமா போறச்ச 2 வாசல் இருக்கு. ஒன்னு தட்சிணாயன வாசல், இன்னொன்னு உத்தராயண வாசல். உத்தராயண வாசல்னு சொல்லக்கூடியது தை முதல் ஆணி மாதம் வரை திறந்திருக்கும். தட்சிணாயன வாசல்னு சொல்லக்கூடியது ஆடியிலிருந்து மார்கழி வரை திறந்திருக்கும். நாம போற சமயம் எந்த சமயமோ அந்த சமயத்துக்கு அந்த வாசல் வழியா மேலே ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறபடி இருக்கும். அங்கதான் முதல்ல 8 படி திருவஷ்டாட்சரத்தை குறிப்பதான 8 படிகள், பிறகு 24 படிகள் காயத்ரி மகாமந்திரத்தினுடைய அக்ஷரத்தை குறிப்பதாக 24 படிகள். ஏறி மேல போனா கீழே கருடன் மூலவரை சேவிச்சோம். இங்க கருடர் உற்சவன் மட்டும் ஒரு சின்ன சன்னதியில் எழுந்துள்ளி இருப்பார், அவரை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு பெருமாள் சன்னதிக்குள்ளே நுழைந்தால் முதல்ல 2 பக்கம் துவாரபாலகா, சன்னதிக்குள்ள நுழையறச்ச 2 பக்கமும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதி. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் மூலவர் உற்சவர்னு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப நெருங்கி நிறைய ஆழ்வார் ஆச்சாரியால் ஒன்னா எழுந்தருள் இருக்கிறபடியான ஆச்சரியமான சேவை. அவளையெல்லாம் சேவிச்சுண்டு கர்ப்ப கிரகத்திற்கு போனால் அங்கே செந்தாமரை கண்ணன், புண்டரீகாட்சன், ஸ்வேதாத்ரிநாதன், ஸ்வேதகிரிநாதன் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற இந்த எம்பெருமான் சூரியனும் சந்திரனும் சாமரம் வீச, ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அருகிலே கொலுவீற்றிருக்க, மார்க்கண்டேய மகரிஷி சேவித்துக் கொண்டிருக்க, திருவனந்தாழ்வானும் கருடாழ்வானும் கைகூப்பி மனுஷ வடிவிலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க, அதி ஆச்சரியமான மூலவர் உற்சவர் இதே பெயரோட புண்டரீகாட்சன் சொல்லக்கூடிய ரங்கநாதனை போலவே ஆச்சரியமாக கஸ்தூரி திலகத்தை சாட்டிக் கொண்டு அபயஹஸ்தத்தையும் கதையையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். அசப்பல பார்த்தா நம்பெருமாளாட்டமே தான் இருப்பார். நம்பெருமாளுக்கு நிருசிம்மனை போல அழகான வாய் இருக்கும், கொஞ்சம் அகன்ற வாய், பேழ்வாயாட்டமா இருக்கும். இந்த பெருமாளுக்கு மற்ற எல்லா எம்பெருமான்களை போகவும் சாதாரணமா மனுஷ வாயாட்டமா இருக்கும். அது சின்ன வித்தியாசம் தானே தவிர அசப்புல பார்த்தா நம்பெருமாளாட்டமே இருப்பார் இந்த பெருமாள். அப்படி நம்பெருமாளாட்டமா இருக்கக்கூடிய இந்த புண்டரீகாட்சன் உற்சவர், இவர் பக்கத்திலே எப்போதும் ஆதிபத்தியம் செலுத்தி கொண்டிருப்பவளாக, இவரை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுண்டு கண்காணிப்பவளாக, இந்த கஷேத்திரத்தினுடைய நிர்வாகியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பங்கஜவல்லின்னு சொல்லக்கூடிய தாயார் உற்சவர் பெருமாளுடைய கூட இருப்பா. கீழே இருக்கக்கூடிய தாயாருக்கு செங்கமலவல்லின்னு திருநாமம், மேல பெருமாளோடு இருக்கக்கூடிய தாயாருக்கு பங்கஜவல்லின்னு திருநாமம். இப்படி ஆச்சரியமா இத்தனை பேரோடு கூட மூலவரும் உற்சவரும் எழுந்தருளியிருந்து சேவை சாதிக்கிறா. இன்னும் இந்த திவ்யதேசத்திற்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆழ்வார் அனுபவம், மணவாள மாமுனிகள் நேர மங்களாசாசனம் பண்ணி நித்தியவாசம் பண்றார். ஆனா அவர் இந்த திவ்யதேச விஷயமா வாஸ்மோ ஸ்லோகமா அருளி செய்யல. ஆனா சுவாமி தேசிகன்
இந்த பெருமாளை சேவித்து இவர் விஷயமா ஹம்ச சந்தேஷம் என்கிற கிரந்தத்திலே 2 ஸ்லோகத்தையும் பண்றார். அதையெல்லாமும் அனுபவிக்க வேணும். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரமும் இருக்கிறது, அதையும் அனுபவிக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திவ்யதேசத்துக்குன்னு சில சிறப்புகள் உண்டு, அதையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்வேதாத்ரௌ விமலாக்ருதீதி ஜகதி க்யாதே விமானே சுபே க்ஷீராப்தி பிரமுக பிரசித்த சரசாம் தீரே புரஸ்தான்முகः விஷ்ணுः பங்கஜநாயிகா சகச்சரः ஸ்ரீபுண்டரீகாக்ஷகோ ब्रह्मेशान पुरोगमैः सहचरैः साक्षात् कृतः पद्मया श्रीरक्तपङ्कजवल्लीनायिका समेत पुण्डरीकाक्ष परब्रह्मणे नमः. ஆழ்வாரெம்பெருமானார் சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.